வாசியங்கள் கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கர்ப்ப வேதனை சகோதரிமார்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லி, அது என்னன்னா, ஒரு ஜீவன் போய் ஜீவன் வருவது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு மிக கடுமையான ஒரு பாதை. அப்போ ஒரு ஜீவன் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு ஜீவனை உருவாக்க வேண்டும். முதலாவது இந்த ஜீவனை உருவாக்கணும். இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். திருமண பந்தத்தில் இணைந்த பின்பதாக அவர்களுக்கு கர்த்தரால் ஒரு குழந்தை செல்வம் அருளப்படும் பொழுது, அதுக்கு பிறகு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எதை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, தன் குழந்தை உருவாகுவதற்காக தன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அமைக்கணும். அந்த மருத்துவருடைய ஆலோசனை என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆலோசனையை கேட்டு அந்த குழந்தை வளருவதற்காக, அந்த குழந்தை உருவாகுவதற்காக, அந்த குழந்தையை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமோ, எப்படி சாப்பிடணுங்கிறதுலேருந்து எப்படி இருக்குது எல்லாவற்றையும், அது வரைக்கும் தன் வாழ்க்கையை தானே தீர்மானித்து கொண்டிருந்த அந்த பெண் ஒரு தாய்மை அடைகிற பொழுது தன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ அதே தான் இந்த நாளிலும் கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாக வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாக வேண்டும். இப்போ உருவாகும் பொழுது எப்படி உருவாகிறார்? வேதம் சொல்லுகிறது, நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதென்று எண்ணப்படும் என்று எண்ணப்படும். அப்போ அந்த பரிசுத்தமான தேவகுமாரன் பிறக்கும்படியாக ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நிழல் இடுகிறார். அப்போ இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாக வேண்டுமானாலும் யார் நிழலிட வேண்டும்? ஆவியானவர் நிழலிட வேண்டும் முதலாவதாக. அப்போ வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அது தன் இஷ்டத்துக்கு இருந்தது. அது வெறுமையாக்கப்பட்டு விட்டது. அது ஒழுங்கின்மையாய் மாறிவிட்டது. அது தன் வாழ்க்கையை தானே தீர்மானித்து கொண்டதா இருந்தது. ஆனால் எப்பொழுது ஏன் ஆழத்திலே இருள் இருந்தது. அப்ப இருள் இருக்கிற வரைக்கும், சாத்தான் இருக்கிற வரைக்கும், மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் எப்படிதான் இருக்கும்? அங்க வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருக்கிறது. அப்ப அங்கு எல்லாம் மாற்றம் அடைய வேண்டும். அங்கு சகலமும் உருவாக்கப்பட வேண்டும். தேவன் ஒரு நேர்த்தியான உலகத்தை அவர் உருவாக்க வேண்டுமானால் இப்பொழுது ஆவியானவர் அசைவாட வேண்டும். அந்த ஆவியானுடைய அசைவாடுதல் ஒரு மனிதனுக்குள்ளாய் வர வேண்டும். அதன் பின்பதாகத்தான் தேவன் வெளிச்சத்தை அனுப்புகிறார். அதன் பின்பதாக ஒவ்வொன்றும் உருவாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாக வேண்டும் என்று இதை குறித்த பவுல் அதைத்தான் எதனால் அதை ஒப்பிடுகிறார்? ஒரு தாய் ஒரு கர்ப்பத்தை, ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக எப்படியான ஒரு பாதைக்குள்ளாக அவள் கடந்து போவாளோ, அதுபோல கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி அந்த வேதனையின் உச்சம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தாய்மார்களுக்கு தான் அது தெரியும், அது எவ்வளவு வலி நிறைந்ததும் வேதனை நிறைந்ததும் கடினமான ஒரு பாதை என்பதை அது தெரியும். அப்ப இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதைத்தான் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்து உருவாகுவது இல்லை. கிறிஸ்து ஒரு குழந்தை இருக்குது. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஒரு குழந்தையானது அதன் காலத்தில் அந்த குறிப்பிட்ட வளர்ச்சி அடையணும். ஒரு தாய் என்ன செய்வாங்க? செக்கப்புக்கு போகும் பொழுது அந்த குழந்தைக்கு ஏற்ற அந்த வளர்ச்சி உருவாக வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தை என்ன செய்யணும்? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது எந்த அங்கவீனமாய் பிறந்து விடக்கூடாது, எந்த குறைபாடுகளோடு பிறந்து விடக்கூடாது. அப்போ அந்த குழந்தை பூரணமாய் பிறக்க வேண்டுமானால் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, அந்த குழந்தை உருவாக்கப்படுவதற்கு பூரணமாக எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அத்தனையும் சரியாய் கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் அந்த குழந்தையை பூரணமாய் கொண்டு வர முடியும். இன்றைக்கு நம்மிடத்திலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக வந்து நம்மிலிருந்து பூரணமாய் இந்த உலகத்துக்கு வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால் தான் இன்னைக்கு பல நேரங்களில் குறை பிரசவத்திலே இயேசு வெளியே வந்தது போலத்தான் பல இடங்களிலே இருக்கிறது. பலருடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற
காணப்படுகிற இயேசு என்ன செய்கிறாரு? அங்கவீனமாய் காணப்படுகிறார், பலவீனமாய் காணப்படுகிறார், அவர் ஒன்றும் இல்லாதவரை போல காணப்படுகிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அங்கு வெளிப்படாதபடி காணப்படுகிறார். அப்ப பூரணமாய் கர்த்தராகிய இயேசு ஒரு மனிதனுக்குள்ளாய் வெளிப்பட வேண்டுமானால் அவர் இங்கு ஒரு மனிதனுக்குள்ளாய் பூரணமாய் உருவாக்கப்பட வேண்டும். அப்பதான் பூரணமாய் அவர் வெளிப்படுவார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது நடக்க வேண்டும். முதலாவதாக வாசியங்கள் நன்றாய் தெரிந்ததுதான். யோவான் 1வது அதிகாரம் வசனம் 12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள நான் பிறக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் பிறக்க வேண்டும். எனக்குள்ளாக அடுத்துதான் கிறிஸ்து உருவாக முடியும். முதலாவதாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் பிறக்க வேண்டும். அப்ப முதலாவது கிறிஸ்து என்னிலே பிறக்க வேண்டும், எனக்கு உள்ளாக பிறக்க வேண்டும். இயேசுவுக்கு பர்த்டே கொண்டாடுவோம் இல்லையா? நம்ம டிசம்பர் 25 ஒரே கலை நிகழ்ச்சிகள் என்ன நிறைய எல்லாமே அந்த பிறந்த நாளை பயங்கரமாக கொண்டாடுவோம். ஆனால் உண்மையாகவே இயேசுவை பிறப்பிக்க பண்ணும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாளுடைய வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை இல்லையா? அவளுடைய வாழ்க்கை என்ன செய்யுது? அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையாக, ஓடி திரிகிற ஒரு வாழ்க்கையாக, மறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையாக, தன் வாழ்க்கையை மரணத்துக்கு மிக நெருக்கமாய் கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்பொழுது அவள் தெரிந்தெடுத்தாலோ அந்த நிமிடத்திலேயே அவளுடைய வாழ்க்கை மரணத்துக்கு மிக நெருக்கமாய் வந்துவிட்டது. ஒருவேளை யோசேப்பு ஏற்றுக்கொள்ளாமல் போனாலோ, யோசேப்பு தள்ளிவிட்டாலோ, அடுத்த நிமிடம் அவள் யூத நியாயப்பிரமாண சட்டத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் அவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில தேவன் சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன்னில் கிறிஸ்து பிறப்பதற்கு தன்னை அவள் அர்ப்பணித்தாள். இன்றைக்கு கிறிஸ்துவை என்னைக்குள் பிறப்பிப்பதற்காக நான் எப்படியாய் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன்? முதலாவதாக கிறிஸ்து நமக்குள்ளாக பிறக்க வேண்டும். அது ஒரு பொழுதுபோக்கோ அல்லது அது ஒரு பெரிய பர்த்டே கொண்டாடுகிற ஒரு நாள் அல்ல. அது என் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி மறுரூபமாக்குகிற ஒரு நாள். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் மொத்த என்னுடைய கனவுகள், என் கோட்டைகள், என்னுடைய வாழ்க்கைகள், அதுவரைக்கும் மரியாள் வாழ்ந்த அத்தனை வாழ்க்கையும் அவள் இழந்துவிட்டு இப்பொழுது அவள் முடிவெடுக்க வேண்டும். இரட்சகரை இந்த பூமிக்கு கொண்டு வரும்படியாக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அதுதான் சரியாய் கிறிஸ்துவுக்குள் பிறப்பதென்பது. இன்றைக்கு கிறிஸ்து என்னில் பிறக்க வேண்டுமானால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நம்மிடத்திலே அவசியமா இருக்கிறது. முதலாவது கிறிஸ்து எனக்குள்ளாக பிறக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, மாம்சத்தினாலும் அல்ல இரத்தத்தினாலும் அல்ல, பூமிக்குரிய இந்த நிலையில் அல்ல, நான் கிறிஸ்து எனக்குள்ளாய் பிறப்பது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவனாலே அது பிறந்தார்கள். தேவனால் எனக்குள்ளாக அந்த கிறிஸ்து பிறக்கிறார். எப்படி நடக்கிறது? யோவான் 3வது அதிகாரம் 5-6. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அப்ப இங்க கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, நான் இப்பொழுது தேவனால் நான் பிறக்க வேண்டும், தேவன் எனக்குள்ளாய் பிறக்க வேண்டும். இந்த ரெண்டையும் புரிந்து கொள். நான் தேவனுக்குள்ளாய் பிறக்க வேண்டும், தேவன் எனக்குள்ளாய் பிறக்க வேண்டும். இந்த ரெண்டும் நடக்கணும். அப்ப கிறிஸ்து நமக்குள்ளாக பிறக்க வேண்டுமா? பைபிள் சொல்லுது. எப்படி நடக்குது? அது ஆவிக்குள்ளாக. ஏன்னா நான் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறேனோ, என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கிறேன். அதே நேரத்தில் கிறிஸ்து எனக்குள்ளாக பிறக்கிறார். இந்த ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கிறது. இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. கிறிஸ்து அது எப்படி நடக்கிறது? ஆவியினாலே. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்ப இன்றைக்கு ஆவியானவரால், அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த பிறக்கிற தேவன் இப்பொழுது என்னோடு இருக்கிறார். எனக்குள்ள எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து என்னை இனி அவர் நடத்தும்படியாக,
இனி என்னை அவர் நடத்த போகிறார். இயேசு சொல்லுகிறார், நான் அனுப்ப போகிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப இயேசு எனக்குள்ளாக வரும் பொழுது அவர் என்ன செய்த, ஆவியானவராக எனக்குள்ளாக வாசம் பண்ணி அவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில எதற்கு பிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்திருக்கிறார் என்று நாம் சொல்லுவோமானால் அவர் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். என்னிலே அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக என்னில் கிறிஸ்து பிறக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப முதலாவதாக என்ன சொல்லுது? கிறிஸ்துவால் பிறப்பது எல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? அப்போ நான் இந்த இயேசுவால் நான் இந்த உலக பூமியில் பிறந்துட்டேன். ஆனால் நான் பிறந்தது எதுக்காக தான்? இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக. ஏன்? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பைபிள் சொல்லுது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றைக்கும் பிழைப்பான். அப்ப நான் ஏன் மறுபடி பிறக்க வேண்டும்? நான் மறுபடி பிறந்தால்தான் நான் கர்த்தருக்குள் பிழைத்திருக்க முடியும். அப்ப நான் எதை இப்ப மறுபடி பிறத்தல் என்பது எதை காண்பிக்கிறது? நான் இப்பொழுது பாவத்துக்கு மரிக்கிறேன். நான் பாவத்துக்கு மரிச்சிட்டு நீதிக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன். இயேசுவுக்குள்ளாக நான் ரட்சிக்கப்படும் பொழுது இதுக்கு முன்னாடி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாய் நான் இருந்தேன். இப்பொழுது நான் உயிருள்ளவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். இயேசு எனக்குள்ளாய் பிறந்திருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்திருக்கிறேன். அப்ப 1 யோவான் 4:4 வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது அல்ல, தேவனாலே பிறந்திருக்கிறோம். நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். எப்படி ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார், உருவாக்கினார், அவனை தேவ சாயலாக உருவாக்கினார். அவன் பாவம் செய்த பொழுது என்ன நடந்தது? தேவ சாயலை, தேவ மகிமையை இழந்து போனான். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகிமை அவன் இழந்து போனான். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னா, மறுபடியும் இந்த சரீரத்தில் வருகிற எல்லோருடைய வாழ்க்கையிலும் பாவத்தோடு தான் நாம் பிறக்கிறோம். என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருவருமே நாம் பாவ சுபாவத்தோடு தான் பிறக்கிறோம். சரீரத்தில் பிறக்கிற நாம் எல்லோரும் பாவ சுபாவத்தோடு பிறக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் மறுபடியும் அந்த ஆதாமுக்குள்ளாய் வைத்த அந்த தேவ சாயலை மறுபடியும் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்குள்ளாக வைத்து நம்ம என்ன செய்கிறான்னு சொன்னா, நம்மை பிறப்பிக்க பண்ணுகிறார், நம்மை உருவாக்குகிறார். அதுதான் நம்மை உருவாக்குகிறார். இப்ப என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்யணும்? தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள், உலகத்திற்கு உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வாசியுங்கள். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனால் பிறந்தபடியினால் என்ன செய்ய மாட்டான்? மறுபடி நான் பாவத்துக்கு நான் என்ன செஞ்சேன்? மரித்து விட்டேன். ஆனால் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்திருக்கிறதுனால இனி நான் பாவத்துக்கு என்னை என்ன செய்யக்கூடாது? விற்று போடக்கூடாது. அதான் கிறிஸ்து உண்மையாக எனக்குள்ளாய் பிறந்திருக்கிறார் என்று நான் சொல்வேன். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்று சொல்வேன். ஆனால் நான் என்ன செஞ்சிருக்கணும்? நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன். இனி பாவத்துக்கு வாழும்படியான ஒரு வாழ்க்கை எனக்கு அல்ல. வாசிங்க 1 யோவான் 5:18. 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கான் அவனை தொடான். அடுத்து தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அப்ப நான் என்னை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்னாரே, நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நிலத்தை பண்படுத்த வேண்டும்,
தோட்டத்தை காவல் காக்க வேண்டும். இந்த 2 பிரதான கட்டளைகள் அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறது மட்டுமே கிடையாது. அதுக்கு பேஸா செய்ய வேண்டிய அந்த 2 வேலையை செய்யாததுனால தான் அந்த பழத்தை சாப்பிட வேண்டியதாகி போச்சு. ஏன்னா நிலத்தை பண்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். அந்த சீர்படுத்துகிற வேலையை செய்ய தவறிவிட்டால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், பலப்படுத்தவும் இயேசுவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காத வரைக்கும், நமக்குள்ளாக கிறிஸ்து நம்மை சீர்படுத்த ஒப்பு கொடுக்காத வரைக்கும், பண்படுத்த ஒப்பு கொடுக்காத வரைக்கும், களையெடுக்க ஒப்பு கொடுக்காத வரைக்கும், கிளை நறுக்க ஒப்பு கொடுக்காத வரைக்கும் நம்ம இப்படி தான் இருப்போம். காவல் காக்க தவறி விடுகிறோம். நம்மை என்ன செய்ய, உன் வழியை எல்லா காவலோடும், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்தில் நின்றுதான் ஜீவ ஊற்றுகள் புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆவியானவர் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்து எனக்குள்ளாக உருவாகுவதில் அடங்கி இருக்கிறது. அப்ப அதனால வேதம் சொல்லுகிறது, நான் யோவான் 1:12 பார்க்கிறோம், ஆனா ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். அப்ப தேவனுடைய புத்திரராய் நான் எண்ணப்பட வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளையாய் நான் எண்ணப்பட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவரால் இயக்கப்பட வேண்டும், ஆவியானவரால் நடத்தப்பட. ஏன்? நான் பிறந்ததே ஆவியானவரால் தான். நான் பிறந்ததே ஆவியானவரால் தான். அவர் வந்துதான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்த முடியும். அப்ப எனக்குள்ளாக அந்த பாவ உணர்வை யார் உருவாக்கினால்? பரிசுத்த ஆவியானவர். அதனால வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1:13 வாசியுங்கள், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்றைக்கு ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். முத்திரை என்பது எதை காண்பிக்கிறதுனா, அது ஒரு உரிமையை காண்பிக்கிறது. அவர் இப்பொழுது எனக்கு யார் உரிமையாளர்? கர்த்தர் தான், தேவன் தான் என்னுடைய உரிமையாளர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் என்னுடைய சரீரம் என்னுடையதா இருந்தது, மரியாளுடைய சரீரம் அவளுக்குரியதா இருந்தது. என்றைக்கு ஆவியானவர் அவளை ஆட்கொண்டாரோ அன்றைக்கு அந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டு விட்டது. ஏனெனில் தேவன் அங்கிருந்து வெளிப்பட வேண்டும். அதனால தான் வேதம் சொல்றது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எனக்குள்ளாக ஆவியானவர், சர்வ வல்லமையுள்ள அந்த தேவன், ஆவியாய் இருக்கிற அந்த தேவன், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத அந்த தேவன் எனக்குள்ளாக இப்பொழுது வாசம் பண்ணுகிறார். இப்ப இந்த தேவன் எனக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது அடுத்து என்ன நடக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் என்ன செஞ்சிருச்சான்? ஒளிந்து போயிடுச்சு, எல்லாம் புதிதான. அப்ப என் வாழ்க்கையில என் பழைய வாழ்க்கை என்ன செய்யணும்? முடிவுக்கு வரணும். என் வாழ்க்கை என்னவாகணும்? புதிதாய் மாற்றமடைய வேண்டும். மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? என் பழைய ஜீவியங்களுக்கு கிறிஸ்து ஏன் உருவாகுவது இல்லை? அநேகருடைய வாழ்க்கையில ஏன் கிறிஸ்து வளருவது இல்லை, ஏன் கிறிஸ்து வெளிப்படுவது இல்லை என்று சொன்னால் அவருடைய பழைய வாழ்க்கை மாறவில்லை. நம்முடைய பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய பழைய மனுஷன், நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்த அந்த கோபாக்கினையின் பிள்ளைகளாய் ஒரு நாட்களில் இருந்தோம் அல்லவா? அந்த பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது நடக்கும் பொழுதுதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றமடைது, என்னில் கிறிஸ்து வளர ஆரம்பிக்கிறார். பழையவைகள், என் பழைய சுபாவங்கள் என்ன செய்யணும்? மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை என்ன செய்ய வேண்டும்? நான் தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் மறுபடியும் என் பழைய வாழ்க்கை எனக்குள்ள இருந்தா கிறிஸ்து அநேகரிடத்துல வளருவதே இல்லை. ஒரு சின்ன குழந்தை தப்பு செய்யுது, அது சுட்டித்தனம்லாம் பண்ணுது, அதை நம்ம சந்தோஷமா சொல்லுவோம், கரெக்டா? ஆனா அதுவே வளர வளர அதை சந்தோஷமா சொல்லுவோமா? என்ன செய்வோம்? அப்ப குழந்தை வளரணும்னா
பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டியிருக்கும் தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும். அப்போ தேவனுடைய தண்டனையின் பிரம்புகள் நமக்கு வருது. ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு இருதயம் இல்லைன்னா அந்த குழந்தை வளர்றதே இல்லை. இயேசு அநேகரில் வளர முடியவில்லை, இயேசு அநேகரில் உருவாக முடியவில்லை. ஏனெனில் அவருடைய தண்டனையின் பிரம்பு மதியினத்தை அகற்ற முடியவில்லை. சுவிசேஷம் குழந்தையை பிறப்பிக்கிறது, உபதேசம் குழந்தையை வளர்க்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தின் மூலமாய் தேவன் எனக்காக என்னவெல்லாம் செய்தார், என்னவெல்லாம் செய்வார் என்பதை கேட்பதில் சந்தோஷப்படுகிற குழந்தை, அதே பெற்றோர் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது கேட்க தவறினால் அந்த குழந்தை எதிர்பார்க்கிற வளர்ச்சியை அடைவதே இல்லை. அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய உபதேசத்தை அனுப்புகிறார். என் உபதேசம் பனி துளியை போல இறங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் அந்த உபதேசம் இறங்கி என்ன செய்யுமாம் வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள் ஒரு வேத பகுதியை, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். அப்ப வேத வாக்கியம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. எதுக்காக அருளப்பட்டுச்சு? எனக்கு தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் மாற வேண்டும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று. அது எது கொடுக்குது? அது உபதேசிக்கிறது. கர்த்தர் இயேசு சொல்லுகிறார் யோவான் 15வது அதிகாரத்தில், என் உபதேசத்தினாலே தான் நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப எது சுத்தப்படுத்தும்? உபதேசம். உபதேசம் என்னை சுத்தப்படுத்தும். உபதேசம் என்னை சுத்தப்படுத்தும். ஒரு நாள் பாவத்தை நான் அறிக்கையிட்ட பொழுது இயேசுவின் ரத்தம் என் பாவங்கள் நீங்க கழுவி சுத்திகரித்தது. ஆனால் இன்னும் என்னில் சுத்தப்படுத்த வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. அனுதினமும் என்னை சுத்தப்படுத்துவது எது? உபதேசம். அந்த உபதேசம் கடிந்து கொள்ளுகிறது, சீர்திருத்துகிறது, நீதியை படிப்பிக்கிறதாய் அது காணப்படுகிறது. அப்ப என்னை சுத்திகரிக்கிறது. அப்ப அனுதினமும் என்னுடைய பழைய மனிதன் என்னை விட்டு வெளியே போக வேண்டும். கலாத்தியர் 6:15. கலாத்தியர் 6:15 வாசி. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டியே காரியம். இப்ப பழைய ஏற்பாட்டின்படி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, விருத்த சேதனம் பண்ணினா அவர்கள் தேவனுடைய ஜனங்கள், விருத்த சேதனம் பண்ணுகிறவர்கள் தேவனோட உடன்படிக்கை பண்ணினவர்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நீ அது வெறும் விருத்த சேதனம் பண்றதுனால இல்ல, புதிய சிருஷ்டி. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவினால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கி அவருடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். கரெக்டு தான். ஆனால் என் புதிய சிருஷ்டி, என் வாழ்க்கை மாறலனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் உடன்படிக்கைக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றேன், ஆனால் உடன்படிக்கையின் வாழ்க்கை என்னில் இல்லாவிட்டால் நான் என்ன இல்லை, நான் கர்த்தரோடு இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து எனக்குள்ளாக உருவாகவில்லைன்னு அர்த்தம். வாசிங்க யோவான் 15வது அதிகாரம் வசனம் 4-7 வரைக்கும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப அடுத்ததா என்னது? நான் எனக்குள்ள கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். இங்க கரு உருவாகிறதுல ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் என்னன்னா, அந்த கரு கலைந்து போய்விடக்கூடாது. அந்த கரு என்ன செய்யக்கூடாது? கலைந்து போகக்கூடாது. அப்போ அந்த கரு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாய் மிக கவனமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்துவாகி அந்த ரட்சிப்பின் கரு அநேகருக்குள்ளாய் கலைந்து போனது. ஆனால் உண்மையிலே கவனித்து பார்ப்போமானால் அது ஒரு தாய்க்கு மிகுந்த வேதனையும் கண்ணீரையும் தரக்கூடிய ஒரு காரியம். அது நிமித்தம் அவள் மிகுந்த வேதனைப்படுகிறாள். அது நிமித்தம் மிகுந்த கண்ணீர் உடையவளாய் மாறுகிறாள்.
மறுபடியும் எனக்கு ஒன்று வேண்டும் என்ற அந்த வாஞ்சையும் தவணமும் அவளை ஏகமாய் நெருக்குகிறது. ஆனால் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய ரட்சிப்பை குறித்த நாம் அக்கறையற்றவர்களாக அந்த ரட்சிப்பின் அந்த கிறிஸ்துவின் அந்த அனுபவத்தை இழந்து போகிற பொழுது அந்த வலிகளும் வேதனைகளும் அநேகருக்கு இருப்பது இல்லை. அதை குறித்த கவலை இல்லை, அதை குறித்த பயம் இல்லை. அதனால தான் மறுபடியும் கிறிஸ்து உருவாகுவது கடினம். அதனால தான் பவுல் சொல்லுகிறான், உன் கலாத்திய சபை கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக வேண்டும். அது உருவாகும் அளவும் நான் நான் அந்த வேதனையின் பாதையிலே கடந்து போக விரும்புகிறேன். நான் எப்படியாவது உங்களுக்குள்ளே இருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நான் தொடங்கினது நல்லதுதான், ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சரியாய் முடிக்க வேண்டும். ஒரு குழந்தை உருவாயிருச்சு அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை பார்க்கிலும் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்கிற செய்தி தான் மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. கரெக்டுங்களா? அப்போ இந்த செய்தி உருவாக்கப்பட வேண்டுமானால், என்னிலிருந்து கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கடந்து போக வேண்டுமானால் என்னில் அவர் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த நான் அவருக்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டும். நான் அவருக்குள்ளாய் என்ன செஞ்சிருக்கணும்? நிலைச்சிருக்கணும். அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அவர்களை நான் நிலைத்திருக்கிறேனா? இன்றைக்கு நம்ம நிலைத்திருக்கிறோமா? இன்றைக்கி அவரை பைபிள் சொல்லுது, அவரை நிலை 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயத்தோடே நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னா கிறிஸ்துவை குறித்த பயம் எனக்குள்ளாக இருக்கணும். இன்னைக்கு பரிதாபகரமான நிலை என்னன்னா, உலகத்திலேயே கடவுள் பயம் இருக்க ஜனங்களில் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் தேவ பயமே இல்லை. தேவனை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள், தேவனை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள், தேவனுடைய ரட்சிப்பை குறித்து சந்தோஷப்படுகிறார். அவர் ரொம்ப அன்புள்ள தேவன், மனதுருக்கத்தின் தேவன், இரக்கத்தின் தேவன். அதே அளவுக்கு அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? குமாரன் அன்புள்ளவர். அதே வேதம் தான் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலேயே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யுமா? பற்றி எரியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனாகிய கர்த்தர் அவர் முதலாவது இரட்சகராய் வந்தார். ஆனாலும் கூட வேதம் சொல்லுது, அவர் மறுபடியும் இரட்சகராய் அல்ல, நியாயாதிபதியாய் வருகிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் வருகிறார். பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அலறத்தக்கதாய் அந்த நாள் இக்கட்டும் இடுக்கமும் நிறைந்ததாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சந்திக்க போகிற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டு நடுங்க போகிறோம். ஏனெனில் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த அந்த யோவான் அவருடைய மகிமையோடு அவரை தரிசித்த பொழுது முகங்குப்புற விழுந்தான். கொஞ்ச நேரம் அந்த மகிமையை பார்த்தவுடனே அப்படியே அவர்கள் பயந்து நடுங்கி திகைத்தார்கள் என்று மேலே கர்த்தர் அந்த மலையிலே கொண்டு போய் கொஞ்ச நேரம் அவர் தம்முடைய மகிமையை அந்த மறுரூபத்துக்குள்ளாக அவர் கடந்து சென்ற பொழுது அவர்களால் அங்கு நிற்க முடியவில்லை. அவர்கள் பயந்து நடுங்கினார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் அவரை முகமாய் பார்த்த பொழுது வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் செத்தவனை போல கீழே விழுந்து விட்டான். நாம் சந்திக்க போகிற இயேசு அவர்தான். அப்படியானால் இன்றைக்கு நாம் எவ்வளவு பயபக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவை குறித்த பயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும், தேவனை குறித்த பயம் இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுது, பயத்துடனே அவரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். அதிக பயத்துடனும் நடுக்கத்துடனும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்றது. தேவ பிள்ளைகளாகிய எனக்குள்ளாக கிறிஸ்து என்னில் உருவாக வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மில் காணப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் பார்த்து அங்கலாக்கிறார். வேலைக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறான், குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறான். நான் எஜமானனால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு ஏன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துணிகரம், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் அசட்டை உண்டாகிறது? அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போனது.
வேதம் சொல்லுகிறது, மோசேயும் நான் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. எங்க? சீனாய் மலையிலே இறங்கி பேசின பொழுது. ஆனால் அந்த வேத வசனத்தில் சொல்லுகிறார், பூமியில் இருந்து இறங்கி பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகி போனவர்களே தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு நாம் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகி போனால் நாம் எப்படி தப்பி போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் நான் தேவனோடு இருப்பதை நிலைநிறுத்துகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தரோடு இருக்க முடியாம போறதுக்கு தேவனுக்கு படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்மளை சரியான பாதையில நடத்தும். அந்த பயம்தான் ஒரு பெற்றோருக்கு பயப்படுகிற பிள்ளை தான் ஒரு சரியான பிள்ளையா வளரும். ஒரு பெற்றோருக்கு பயம் இல்லாத ஒரு பிள்ளை ஒரு நாள் சரியான பிள்ளை. இன்றைக்கு சமுதாய சீர்கேடுகளுக்கு என்ன தெரியுமா காரணம்? அடிக்கிறது நிறுத்துறாங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு போச்சு எல்லாமே. நம்ம இதை பெரிய சைக்கலாஜிக்கலாக 1000 கதை சொல்லலாம். அதோடைய ரிசல்ட் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனில் தெரியுது. பெரிய பெரிய கதையெல்லாம் சொன்னாங்க, அப்படி இல்லை இப்படி இல்லை, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சிறந்த முறைகள் என்னென்னாங்க. பைபிள் சொல்லுது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கண்டிப்பாக என்னைக்கு நிறுத்தணுமோ பெற்றோர்கள், என்னைக்கு டீச்சர் அடித்தாங்கன்னு டீச்சரை போய் திருப்பி அடித்தாங்களோ அன்னைக்கு முடிஞ்சிடலாம். அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு. அதனால தான் ஒழுக்கக்கேடுகள் இன்னைக்கு பெருகி போயிடுச்சு. கீழ்ப்படியாமைகளும் முரட்டாட்டங்களும் பெருகிச்சு. இன்னைக்கு கர்த்தருக்கு பயம் இருந்தால் அவர் நம்மளை கண்டித்து நடத்த முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் கண்டிக்கிறது விருப்பம் இல்லை, கர்த்தர் தங்களை தண்டிப்பதிலே விருப்பமில்லை, அவர் தம்முடைய நன்மைக்கென்று சிக்ஷிக்கிறார் என்பதை விருப்பமில்லை. அவர்களுக்கு எப்பொழுதுமே என்ன செய்யணும்? அவங்க விரும்புறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பெற்றோர் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகள் விரும்புகிறதெல்லாம் கொடுத்தால் நீங்கள் ஒரு நாள் நல்ல பெற்றோராக இருக்கவே முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு எது தகுதியானதோ அதைத்தான் நீங்கள் தர வேண்டும். அப்பதான் நீங்க சரியான பெற்றோர், இல்லையா? அதே தான் தேவனும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நாம் எதிர்பார்க்கிறதே எல்லாம் அல்ல, அவர் எது நமக்கு தகுதியானதோ, எது சரியானதோ, எது தேவையானதோ, எதை எப்பொழுது கொடுக்க வேணும் அப்பொழுதுதான் தேவன் தருவார். ஒரு பிள்ளை 15 வயசுலயே எனக்கு கார் ஓட்ட தெரியும், எனக்கு பைக் ஓட்ட தெரியும், பைக்கை வாங்கி கொடுத்துட்டா ஸ்டேஷன்ல நின்றுதான் ஆகும். அப்ப கடைசியில என்ன ஆயிடுது? கடைசியில கஷ்டப்பட்டு ஒரு தாய் பைக் வாங்கி கொடுக்குறாங்க. 1.5 லட்ச ரூபாய் 1.25 லட்ச ரூபா அந்த பைக்கு. ரைட்லேயே செத்து போயிட்டான். பேப்பரில் வருது. கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தாய் அவன் கேட்டான்னு சொல்லி அது நாளே வாங்கி கொடுக்குறாங்க. நாளே அவன் அதை முறுக்கிட்டு போயிட்டு நாளே ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். ஏன்? தகுதி இல்லை அந்த பிள்ளைக்கு, அவனுக்கு அந்த வயசே இல்லை. அப்ப இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளாக ஏன் உருவாக முடியவில்லை என்றால், அவர் நம்மை உருவாக்குவதற்கு நாம இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்முடைய முரட்டாட்டங்களும் கீழ்ப்படியாமைகளும் என்ன செய்யணும்? அவரை வளர விட மாட்டேங்குது, அவரை நமக்குள்ள வளர விட மாட்டேங்குது. அப்ப முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா நேரமும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கு. நாம் வெறும் செடிகள் தான். கொடியோடு செடியில கொடி, நாம கொடிகள், அவர் செடி. செடி தான் இந்த மண்ணிலிருந்து வருது. அந்த கொடி இணைந்திருந்தாதான் பலன் கொடுக்க முடியும். இன்றைக்கு நான் அவரிலும் நம்ம ஜபம்லாம் பதிலளிக்கப்படணும்னா இங்கே ரூல்ஸே சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் ஜெபம் எல்லாம் இப்போ சொன்ன ஆசீர்வாதம் பெறணும், கரெக்டு. அதை பெறுவதற்கு என்னன்னா, நான் அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும், அவர் எனக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அவர் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறோம். அவர் நடந்தபடியே தானும் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் நிலைச்சிருக்கேன்னு சொன்னா அவர் நடந்தபடி என்ன செய்யணும்? நானும் நடக்கணும். 1 யோவான் 2:6 வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப அவர் நடந்தபடியே நாமளும் நடக்கணுமா? அவர் எப்படி இருந்தாரு? அப்ப அவரோட சேர்ந்து அவரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு. நம்ம விசிட்டரா பார்க்குறோமா, அவரோட சேர்ந்து நடக்கிறோமா? ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டம் வந்துச்சு, சாப்பிட்டாங்க. 2வது தடவை வந்தார், முதல் தடவை சுவிசேஷத்தை அறிவிச்சார், ஹாப்பியாக இருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சோடனே சாப்பாடும் வழங்கப்பட்டுச்சு, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அடுத்த கூட்டத்துக்கு வந்தாங்க, உபதேசத்தை ஆரம்பித்தார். என் மாம்சத்தை புசித்தேன், என் ரத்தத்தை பானம் பண்ணணும், நித்திய ஜீவன்னாரு. மொத்த பேரும் போயிட்டு கடைசியில் 12 பேர் தான்.
அப்போ என்ன ஆயிடுச்சு, நடப்பது என்பது அவரோடு நடக்கணும்னா அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதுதான் நடக்கிறது. நடந்தாதான் கிறிஸ்து உருவாகுவார். அவரோட நெருக்கமாக போனாதான் அவரை அறிந்து கொள்ள முடியும். பவுல் சொல்றார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். தங்கள் படவை விட்டார்கள், தகப்பனை விட்டார்கள், வேலையாட்களை விட்டார்கள், அவரோடு நடக்கும்படியாக. இன்றைக்கு அவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை இருந்தாதான் அவரை அறிய முடியும். அவரை அறிந்தால்தான் அவரை போல் நாம் மாற முடியும். நம்ம அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அப்போ இன்னைக்கு அவரோடு நடக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்ட, அப்போ அவரோடு நடந்தாதான் அவருடைய சுபாவம், யாரோட நம்ம நெருங்கி பழகிறோமோ அவங்கள போல நம்ம மாறுவோம். இது இயற்கை. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம நமக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். அந்த ஃப்ரெண்டுகளுடைய சுபாவம் நம்ம அறியாமலே நமக்குள்ளே வந்திருக்கும். அவங்களுடைய சுபாவம் நமக்குள்ளாயும் நம்முடைய சுபாவம் அவங்களுக்குள்ளாயும் கடந்து போகும். இது இயற்கையாக ஒரு பரிமாற்றம் இல்லையா? அதனால தான் பிள்ளைகளை வளர்க்கும் போது என்ன செய்கிறாங்க, கெட்ட பிள்ளைகள்கிட்ட பயிரக்கூடாது, சரியில்லாத பிள்ளைகள்கிட்ட பழகிடக்கூடாதுன்னு ஏன் கவனமாக இருக்கிறார்கள் அப்படின்னா, யாரோட பழகுறோமோ அந்த சுபாவம். இன்றைக்கு நாம் யாரோடு பழகுறோம், யாரோடு பழகணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. யோபு 22, 21, 22. யோபு 22 வசனம் 21, 22. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். ஆமென். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ யாரோட பேசி பழகிறீ, யாரோட பேசி பழகணுமா, கர்த்தரோடு, தேவனோடு, அவரோட பேசி பழகணும். அதான் நடத்தல். இப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு பேசி பழக சொல்றாரு. இன்றைக்கு நமக்கு பேசவும் பழகவும் நேரம் இருக்குதா? கர்த்தர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அமராமல் அறிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு நம்ம பிஸியாக இருப்பதனால அமர்வதற்கு நேரம் இல்லை. அமர்வதற்கு என்னல்ல, நேரம் இல்லை. அப்போ நான் அமர்ந்தால்தான் என்ன செய்ய முடியும், அவரை அறிந்து கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு தேவனோடு சஞ்சரிக்கவும் தேவனோடு அமரவும் எனக்கான நேரத்தை நான் ஒதுக்கணும். பேசணுமா, பழகணுமா? கர்த்தர் சொன்னார், என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதனால் நான் உங்களை என் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு அப்பாங்கிற ஸ்தானத்தில் இருந்து அடுத்து அவர் எங்கே போக வேண்டி இருக்குது, சிநேகிதனாய் அவர் மாற விரும்புகிறார். அவர் நம்மோட நெருக்கமான உறவை பேண விரும்புகிறார். அதான் அவரோடு நடத்தல். எல்லாரும் அவரோடு இல்லை. 12 பேரை தெரிந்தெடுத்தும் 3 பேர் தான் மலை மேல் ஏறி நடந்தார்கள் கர்த்தருக்கு மேல். இன்றைக்கு நாம் எவ்வளவு நெருக்கமாய் அவரோடு நடக்கிறோம். அவரோடு நடந்தால்தான், எம்மாவூர் சீசர்களோடு கர்த்தர் நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நடந்த பொழுது, எம்மாவூர் நடந்த பொழுது வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்தார். அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நான் என்ன செய்யணும், அவரோடு நடக்க வேண்டும். மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த பாதத்தில் அமர வேண்டும். அந்த பாவியான ஸ்திரீ அவளுடைய பாதத்தை முத்தம் செய்த பொழுது கர்த்தர் அவளுடைய பாவத்தை அவளை விட்டு நீக்கி விட்டார். அதுதான் அவளுடைய அவளை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எறிய போகிறது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் உருவாகுவதும் கிறிஸ்து என்னில் உருவாகுவதும், நான் எவ்வளவாய் அவரோடு அமர்ந்திருக்கிறேன், எவ்வளவாய் நான் அவரோடு நினைத்திருக்கிறேன், எவ்வளவு தூரம் அவரோடு நான் பழகி அவரோடு நடக்கிறேன். நம்ம எவ்வளவு தூரம் ஒரு நாளைக்கு தேவனோடு நடக்கிறோம், அதுதான் நமக்குள்ள கிறிஸ்து உருவாகுவதில் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு தூரம் நான் வார்த்தை எனக்குள்ளாக போகிறது, அவருடைய வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறேன். கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பைபிள் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ நான் வேதத்தை கேட்கணும்னா அவர் பேசணுமே. வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் அவர் பேசுகிறார், ஆனால் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இருக்கணுமே. வேதத்தை திறந்தா கர்த்தர் பேச ரெடியாக தான் இருக்கிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அவரோட பேசு, அவரோட பழகினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் தானாக வரும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக வசன போடத்துக்கு வீட்டில் மாட்டி வச்சா பத்தாது. அவரோடு பேசி பழகி அதன் பின்பதாக இருந்தீங்கன்னா சமாதானம் தானாக வரும். அதை தான் பைபிள் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும்
சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அது நீங்கள் அவரோட பேசி பழகுனீங்கன்னா மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஏன்னா அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராத, பாவிகளுடைய வழியில் நிற்காத, துன்மார்க்கால நடக்காத, என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன், நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. நிறைய பேருக்கு கசப்பாக இருக்குது, சிலருக்கு தூக்கமாக இருக்கிறது. பைபிளை திறந்தா தூக்கம் வருதுன்னா துரத்தப்பட வேண்டிய ஒரு பிசாசு இருக்குன்னு அர்த்தம். அதை துரத்த வேண்டும். நம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன். அது என் இருதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாயிருந்தது. நம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். அநேக குழந்தைகள் கிறிஸ்து ஏன் அநேகரில் அழிந்து போனார் தெரியுமா? வேதம் மனமகிழ்ச்சியாய் மாறவில்லை. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியே வசனம் நிறுத்தப்படலை. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நான் செய்வது வாய்க்க வேண்டுமானால் எனக்கு ஒரு காரியம் உண்டு. அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பது ஆசீர்வாதம். நீங்கள் வாசிக்க அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் வாய் வரைக்கும் தான் அது பிரியாணியா புரோட்டாவா பழைய சோறாங்கிறது உள்ளே போயிருச்சுன்னா அது என்ன செய்ய போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று செய்யும், உங்கள் சரீரத்தை அது மாற்றும். உங்கள் சரீரத்துக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். அதுக்கு தான் சாப்பிட்றோம். அதில் கூட நல்லது கெட்டது இருக்குது. ஆனால் இது சமூலமும் சத்தியம். இது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. இது உள்ள நீங்கள் அனுப்ப அது உங்கள் ஆவி. அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அது நம்மை வாழ்க்கையை மாற்றுகிறது, நம்முடைய ஜீவியத்தை மாற்றுகிறது. அது அவர் விரும்புகிற மாற்றத்தை உருவாக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தேவனோடு பேசி பழக ஆரம்பித்து விட்டீர்களானால் உங்கள் ஆசீர்வாதம் தானாக உங்கள் வீட்டு வாசல் வந்து. நீங்கள் தேவனோடு நெருங்க அவர் உங்களை மாற்ற ஆரம்பிப்பார். அவர் மாற்ற ஆரம்பிக்கும் பொழுது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாது நீருற்ற. எப்போ? மகா வறட்சியான காலங்களில். போர் எங்கே வேணாலும் வரட்டும், நம்ம ஜெபிக்கலாம், நம்ம ஜெபிக்கணும். ஆனால் தேவ சித்தம் தான் நடக்கும். போர் நிறுத்தணுமா நிறுத்தக்கூடாதாங்கிறது முடிவு பண்ணுறவர் அவர் தான். நம்ம ஜெபிக்கணும், நிறுத்தணும். ஆனால் நிறுத்தினாலும் சரி நிறுத்தப்படாட்டையும் சரி நம்மை நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவர். யாருக்கு? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு, அவரோடு நடக்கிறவர்களுக்கு. கர்த்தர் கேட்டார் கடைசியாக அவர் சிலுவைக்கு போகிறது, நான் உங்களை அனுப்பின பொழுது ஏதாவது உங்களுக்கு குறைவாக இருந்ததா? என்ன சொன்னாங்க? இல்லை ஆண்டவரே. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தரோடு நடந்தீங்கன்னா ஒரு குறைவு உங்களுக்கு இருக்காது. உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசு தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார். அடுத்ததாக அவருக்குள்ளாக நீங்க இருந்துட்டீங்கன்னா அடுத்து அவருடைய சித்தத்தை செய்யணுமா? வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன்? கதவை தட்டுறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்து உருவாகி உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டுமானால் இப்போ அவர் முதல்ல அவர் எனக்குள்ளாக உள்ள, நான் அவருக்குள்ளே பிறந்துட்டேன். இப்போ அவர் பிறந்து என்னிலிருந்து வெளிப்படணும். அதுக்கு தான் கதவை தட்டுகிறார். இந்த பூமிக்குள்ள அந்த குழந்தை வெளியே வந்தால் தான் அந்த குழந்தை எல்லாருக்கும் காமிக்க முடியும், அந்த குழந்தை வளர முடியும், அந்த குழந்தை அதே போல தான் இன்றைக்கு கிறிஸ்து என்னிலிருந்து இந்த உலகத்துக்கு புறப்படணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் அவரை அனுமதிக்க வேண்டும் என் வாழ்க்கை நோக்க. வாசல் கதவை தட்டுறார். எது அவருடைய போஜனம்? யோவான் 4:34 நமக்கு நல்லா தெரியுமே. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து
அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இப்ப இயேசு எனக்குள்ள எதுக்கு வளரணும், எதுக்கு உருவாகணும்னு பவுல் அங்கலாய்த்தார் அப்படின்னா, கலாத்தியா சபை அவர் என்ன கொடுத்தாரோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு தத்துவம் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. நியாயப்பிரமாணம் சரியானதா, கிருபையின் பிரமாணம் சரியானதா அப்படின்னு சொல்லி இதை பேசுறதுக்கு இல்லைப்பா. நியாயப்பிரமாணத்தினால நீ விருத்த சிதனம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை, பண்ணாட்டியும் பிரயோஜனம் இல்லை. புது சிருஷ்டி தான் காரியம். புது சிருஷ்டி எதுக்காகனா அவரை நீ இந்த பூமிக்கு வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய கிரியை இந்த பூமியில முடிக்கணும். இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு? பைபிள் சொல்லுகிறது 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டார். அப்ப தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேற வேண்டுமானால் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டாதான் தேவ சித்தம் இங்கு நிறைவேறும். அப்ப அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அவர் தெரிந்தெடுத்தார். நம்மேல் தம்முடைய கிருபையை கொடுத்து, தம்முடைய வல்லமையை கொடுத்து, தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நமக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற, பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்கிற அந்த பரலோகத்தின் பெரிய சித்தம் என்ன? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பெரிய சித்தமே அதுதான். அந்த சித்தம் நிறைவேற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? பிசாசின் கிரியைகளை அழிக்கணும். அதைத்தான் இயேசு சொன்னாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்ப உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிற அந்த ஜெபம் நிறைவேற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவருடைய வல்லமையினால் நடத்தப்படுகிற நான் ஆவியானுடைய பலத்தினால் என்ன செய்ய வேண்டும்? பிசாசுகளை துரத்த வேண்டும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் பிசாசின் வல்லமையில் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. இன்றைக்கு அதே ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். ஏசாயா 61:1-3 வரைக்கும் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, அது வாசியுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். யார் மகிமையின் விருட்சம்? யாரு? நம்ம தானே கர்த்தர்க்கென்று நாட்டப்பட்டிருக்கோம். அப்ப மேல வேலை இருக்கு. அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு பெரிய வேலை எனக்கு உண்டு. அந்த சித்தம் நிறைவேறுவதாக அப்படிங்கிற அந்த ஜபத்துல என்னுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, என்னுடைய வேலை ஒன்று இருக்கிறது. நான் தான் என்ன செய்ய வேண்டும்? திறப்பிலே நிற்க வேண்டும், சுவரை அடைக்க வேண்டும், ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 2:1-4 வரைக்கும் சொல்லுகிறது. கட்டுண்டவனை கட்டவிழ்க்க வேண்டும், சிறைப்பட்டவனை விடுதலையாக்க வேண்டும். அப்படியானால் கட்டினவன் யார்? சிறைப்படுத்தினவன் யார்? பிசாசு. அப்ப பிசாசின் அதிகாரங்கள் அழிக்க வேண்டும். பலவானை முந்தி கட்டினால் ஒளிய பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து ஒருவனும் கொள்ளையிட முடியாது, கட்டினான யாகில் கொள்ளையிட முடியும். அப்ப கட்டவும் கட்டவிழ்க்கவும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தி பிசாசின் கிரியைகளை அழித்தால் தான் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படும். அப்ப இந்த நாள்ல அடுத்து நான் என்ன செய்ய? அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக. அப்ப எனக்குள்ளாக கிறிஸ்து உருவானாதான் என்னிலிருந்து அவர் வெளிப்படுவார். குழந்தையா இருந்தால் என்ன செய்ய? குழந்தை இயேசு மரியாளுடைய இடுப்புலேயே தான் உட்காந்துருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே இயேசு குழந்தை இயேசுலாம் இல்லை, அவர் மகிமையின் கிறிஸ்துவாக இருக்கிறார். சர்வ வல்லமையில் உங்களுக்குள்ள எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கணும். என் நாமத்தினாலே இயேசுங்கிற நாம பிசாசுகளை துரத்துவார்கள். துரத்தணும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொண்டு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானாகி அவனை நாம் ஜெயிக்க வேண்டும்.
அதான் கிறிஸ்துவால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஏனெனில் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாங்கனிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. ஆகவே இது மாற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாத்தானுடைய பிடியில் அட்டைப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் நான் பிசாசை துரத்த வேண்டும், அவனுடைய வல்லமைகளை முறைக்க வேண்டும். நாம யாரையும் ரட்சிக்க முடியாது. நாம் யாரையும் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒருவர் மேன்மை பாராட்டும்படி இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பவுல் நடலாம், அப்பல்லம் நீர் பாய்ச்சலாம், விளை செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஆனால் பிசாசுகளை துரத்துவது என்னுடைய வேலை, நான் தான் செஞ்சான். வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். வழியை ஆயத்தம் பண்ணுவது நம்முடைய வேலை. பாதையை செவ்வாய்ப்படுத்துவது நம்முடைய வேலை. ஜனங்களை சந்திப்பது கர்த்தருடைய வேலை. அவருடைய வேலை வர வேண்டுமென்றால் நான் இன்றைக்கு என்ன செய்யணும்? என்னிலிருந்து அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். அப்போ கிறிஸ்து என்னில் எப்படியாய் உருவாகி இருக்கிறாரோ அப்படியாய்த்தான் நான் செயல்படுகிறேன். இயேசு பரிபூர்ணமாய் 30 வயதுள்ளவராய் மாறினார். அவர் பரிசுத்த ஆவியானவரால் தேவனால் நடத்தப்பட ஆரம்பித்தார். இன்றைக்கு எத்தனை பேர் பூரணமாய் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம்? அதன் பின்பதாக சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு அங்கு தோல்வி வந்து கொண்டே இருந்துச்சு. கடைசியிலே அவர் மரணத்தின் மூலமாய் சாத்தானுடைய முழு அதிகாரத்தை முறித்து போட்டார். இன்றைக்கு நாமும் முதலாவதாக நாம் சரீரத்தில் நம்முடைய தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பாவத்துக்கு நாம் மறிக்கிறோம். ஒரு நாள் வரப்போகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? சரீரத்திலே நாம் மறிக்க வேண்டும். சரீரத்திலே ஒரு மரணத்தை நாம் சந்திக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 14:13 வாசியுங்கள். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருபுலம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஆவியானவர் எப்ப ஆம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாரு அப்படின்னா, நான் யாருக்குள்ள இருந்து மரிக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக, கர்த்தருக்குள்ளாக. கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். நான் எப்போ ஒரு பாக்கியவானா மாறுறேன் அப்படின்னா, எல்லாரும் மறிக்கத்தான் போகிறோம். இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்கும், பேத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சோத்திர கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் யாருக்குள்ளாய் மரித்தேன்? சரீரத்தில் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ கிறிஸ்துவோடு கூட என்னைக்கு இருந்தாலும் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். நாம் இந்த கூடாரத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். விரும்பினாலும் விரும்பாட்டியும் நமக்கு முன்னாடி ஏராளமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள். நாம் வாழ்ந்த இதே பூமியில். நமக்கு பிறகும் தேவன் இந்த பூமியை அழிக்கிற வரைக்கும் மனிதர்கள் வாழ்வார்கள். ஆனால் நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போவோம். மரணம் என்னும் போருக்கு ஒருவரும் தப்பி போவதில்லை. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்து எனக்குள்ளாக உருவாகி கிறிஸ்து என்னிலிருந்து வெளிப்பட்டு எப்படி கிறிஸ்து மரணத்தை உத்தரித்தாரோ, எப்படி மரணத்தை சந்தித்தாரோ சரீரத்தில், அவர் மரணத்தை சந்தித்தார். நானும் இந்த பூமியில் ஒரு மரணத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவுக்கான மரணமாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து நான் மரித்ததாக இருக்கலாம். தேவன் ஒவ்வொருத்தருக்கும் வைத்தது போல ஒருவேளை கிறிஸ்துவுக்காகவும் நான் மரிக்கலாம். ஆனால் இரண்டாவதாக கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துதான் நாம் மரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் மரிக்க வேண்டும். கிறிஸ்து யூதாஸ் இயேசுவோடு தான் இருந்தான், அவர் கூட தான் இருந்தான். ஆனால் கிறிஸ்து இல்லாமல் மரித்து விட்டான். கிறிஸ்துவோட்டு வெளியே போய் மரிச்சிட்டான். ஸோ நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நாள் முடிவு வரப்போகிறது. அந்த நாட்களில் நம்முடைய மரணம் எப்படி இருக்கணும்? மகிமையாய் மாறணும். அதான் உண்மையான கிறிஸ்து உருவாகி வெளிப்பட்டு போகிற வாழ்க்கை. அப்போஸ்தலர் 7:55-56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஆமென். இப்போ இங்கே பாருங்க, மரணத்தை சந்திக்க போகிற ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி அவன் பார்க்கிற ஒரு தரிசனம். தேவ பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமியில் முடிவும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்னு ஒரு மகிமை இருக்குது. ஸ்தேவான் தன் மரணத்துக்கு முன்பதாக அவன் பரலோகத்தை பார்க்கிறான். பரலோகம் திறக்கிறது அவனுக்காக. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது பரலோகம் திறந்தது. இப்பொழுது ஸ்தேவானுக்காக அந்த பரலோகம் திறக்க ஆரம்பிக்கிறது. அந்த பரலோகம் எப்படி தெரியுமா திறந்துச்சு? பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து போய் அவர் போய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லுகிற வேதம். இங்கே ஸ்தேவானுக்காக அந்த இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த பரலோகமும்
அப்படியே வரிசையாய் எழும்பி நின்று கொண்டிருக்கிறது. அவருடைய தாசனாகிய ஸ்தேவானாய் வரவேற்கும்படியாக இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் ஏறி போகிற ஒரு நாள் உண்டு. ஒருவேளை அது நம்முடைய மரணமாய் இருக்கலாம், இல்லாவிட்டால் அவருடைய வருகையாய் இருக்கலாம். அவருடைய வருகையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள்ள நாம் மரிக்கணும். அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கு நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். இதில் ஒன்று நடக்கும். ஒன்று கிறிஸ்துவுக்குள்ள நாம் மரிக்கணும், இல்லை அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். ஆனால் இந்த ரெண்டிலும் அவர் நமக்காக எழுந்து நிற்கிற ஒரு சாக்கியம் நமக்கு வேண்டும். யாரை எழுந்து நின்று வரவேற்போம்? நம்ம யார் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன், யார் கனமுள்ள பர்சனோ அவங்கள எழுந்து நின்று நாம் வரவேற்போம். ஸ்தேவானுக்காக கர்த்தர் எழுந்து நின்றார். இன்றைக்கு நமக்காக எழுந்து நிற்க வேண்டும். ஒரு நாள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து, கிறிஸ்துவோடு நடந்து, கிறிஸ்துவின் சித்தத்தை செய்து நாம் கடைசியில் அந்த பூமியின் வாழ்க்கையை முடிக்கிற பொழுது கர்த்தர் நமக்காக எழுந்து நின்று நம்மை வரவேற்பார். பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். இன்னைக்கு என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றினோமே. கவலைப்படாதீங்க, பேதுருவுக்கு ஒன்றும் தரமாட்டேன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. எனக்காக வெட்டியனா, நீ எதை விட்டாலும் சரி. என்ன சொல்றாரு? இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவான்னு சொல்றார். ஒரு நாள் அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைவுபடாது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் வெட்டும். நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழிகளைத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை தேடச் சொல்லவே இல்லை கர்த்தர், அதை அவர் பார்த்துக்குவார். உங்கள் வாயில் வார்த்தை பிரவாதத்திற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆகவே மறுபடி ஒரே பெட்டிஷனை திருப்பி அனுப்பாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50,000 பெட்டிஷன் அனுப்புனாலும் அங்கே ஃபைல் போட்டு வச்சுருப்பாங்க. அவர் அனுப்பின பெட்டிஷனுக்கு நீங்கள் முதல் சைனை போடுங்க. அவர் உங்களில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டு, இன்றைக்கு கிறிஸ்து என்னவா அவங்க இருந்து இயேசுக்கு சென்ற இரட்சகர் வரை எதிர்பார்த்து, ஏன் என் குடியிருப்பு எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. அங்கேருந்து அவர் வரும் பொழுது இந்த அற்பமான சரீரம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த சரீரம் என்னது? அற்பமான சரீரம். இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கை அற்பமான ஒரு வாழ்க்கை. இதை பற்றி கவலைப்படாதீங்க. காக்காவெல்லாம் பாருங்க அப்படின்னா கர்த்தர். இந்த காக்காவெல்லாம் பாருங்கள், இந்த குருவியெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், இந்த இதெல்லாம் பாருங்கள், இந்த பூக்களை எல்லாம் பாருங்கள். இவைகளுக்கெல்லாம் போஷித்து இவைகளுக்கெல்லாம் உடுத்து வைக்கிற கர்த்தர் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே உங்களுக்காய் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆகவே எதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. நம்மில் அவர் வெளிப்படணும். அவர் வரும் பொழுது நாம் என்ன செய்வோமா? நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த கொஞ்ச காலம் இந்த கிறிஸ்துவுக்காக இந்த சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்க. கிறிஸ்து என்ன செய்ய போறார்னா ஒரு மகிமையின் சரீரத்தை நமக்கு கொடுக்க போகிறார். 1 கொரிந்தியர் 15:49. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். ஆமென். அடுத்து யாருடைய சாயல் அணிந்து கொள்வோமா? இப்போ மண்ணானுடைய ஆதாமுடைய அந்த சரீரத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அழிந்து போகிற இந்த சரீரம் இருக்கிறது, மரணம் வரக்கூடிய ஒரு சரீரம் இருக்கிறது. அது முடிய போகுது. இந்த சரீரத்துக்கு ஒரு நாள் முடிய வரப்போகுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அடுத்து வானவருடைய சாயல், பரலோக தேவனுடைய அந்த சாயல், அந்த பரலோகத்தின் சாயல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கு ஒரு மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படுது. அப்படி நம்ம எப்படி இருக்க போகிறோம்? அந்த வசந்த வாசி நம்ம முடிக்க போகிறோம். 1 யோவான் 3:1-2. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கோம். இந்த பிள்ளையா இருக்கிற நான் என்ன செய்யணும்? முதல்ல அவருக்குள்ள பிறந்து நான் பிள்ளையா மாறி, அடுத்து நான் அவரோடு இருந்து அவரோடு நடந்து, அதுக்கப்புறம் அவருடைய சித்தத்தை செய்து அவருக்காக வாழ்ந்து நான் இந்த பூமியில மரித்தால் நான் கடைசியில் உயிர்த்தெழுந்து மகிமையின் சாயலை தரித்து கொண்டு யாருக்கு ஒப்பாயிருப்போம்? அவருக்கு ஒப்பாயிருப்போம். இதுதான் நமக்கான அழைப்பு.
இதுதான் தேவன் நமக்கு வச்சிருக்கிற டார்கெட். நம்முடைய இலக்கு ஒன்று தான். இதை அடைவதற்காக நாம் பிரயாணத்தில் இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகுவாராக. உருவாகும் அளவும் நானும் உங்களுக்காக கர்ப்பவேதனைப்படுகிறேன், நானும் உங்களுக்காக திறப்பிலே நிற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.